ஓகே, நாங்க நேத்து படிச்சிருந்தோம் நம்பர்ஸ் இல்லையா? அந்த நம்பர்ஸ்ல இன்னைக்கு நான் யோசிச்சேன் உங்களுக்கு கண்டினியூவா நம்பர்ஸை கொண்டு போவோம்னு சொல்லி உங்களுக்கு 99 100 100 வரக்காட்டியும் சொல்லி தந்திருக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிற லாஸ்ட் ஃப்ரீ கிளாஸ். நீங்கள் ஒரு 1 மந்த் மாதிரி எங்களோட நெக்ஸோரா கேம்பஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் நடத்தினாங்க. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே. அப்போ உங்களுக்கு இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன அமௌண்ட் ஒன்று தான் இருக்கு, நான் நினைக்கிறேன் 5000 மாதிரி. உங்களுக்கு அதை இன்ஸ்டால்மெண்ட்டாக ரெண்டுக்கும் கட்டலாம். உங்களுக்கு அதை பற்றி அட்மின் கிட்ட கேட்டுக்கொள்ளும். சர்டிஃபிகேட் வந்து அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு நிறுவனத்தால் தான் தாராங்க, ப்ரொஃபஷனல் டிப்ளமா சிங்கள சர்டிஃபிகேட். ஸோ உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதாலும் உங்களுக்கு பர்சனல் காசு ஒன்று செய்கிறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ. ஸோ அட்மின் வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அரசாங்கத்தில் உள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸோரா இன்டர்நேஷனல் கேம்பஸ் எப்படி அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவார். அப்போ அதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் சொல்லியிருந்தா அட்மின் கிட்ட கேட்கலாம். கிளாஸை கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு 100 ஹவர் கோர்ஸ். இது அக்டோபர் லாஸ்ட் வீக் வர காட்டியும் நடக்கும். இப்போ நாங்கள் இப்போக்கி ஒரு 125% மாதிரி தான் முடிச்சிருக்கிறோம் ஹவர்ஸ் கணக்கு. ஸோ மீதி உங்களோட 175 பார்ட்டிசிபேஷன் நீங்கள் அந்த மாதிரி வரணும். அட்மின் கிட்ட உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ நான் நினைக்கிறேன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்களோட கிளாஸ்க்கு ஜாயின் ஆகி இந்த லாங்குவேஜ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு சொசைட்டிக்கும் நல்ல ஒரு சேவை செய்வீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட். நாங்கள் கிளாஸை தொடங்குவோம். ஓகேவா? சரி, நாங்கள் நேற்று 99 அணுநவய படித்தோம் இல்லையா? சீய 100க்கு சொல்லுவோம் சீய. இப்போ வந்து உங்களுக்கு நேற்று சொல்லி தந்த சிஸ்டம் தான் இல்லையா? 20 30 40 50 60 70 80 90. யார் இது மைக் ஆன் பண்ணி கொண்டிருக்கிறது? ஆஃப் பண்ணி கொள்ளணுமா? ஓகே. அப்ப 20 30 40 50 60 70 80 90 20 30 40 50 60 70 80 80 90 இல்லையா? அது உங்களுக்கு சிம்பிளி சொல்லி தரணும். சின்ன ஷார்ட் நோட் ஒன்றும் உங்களுக்கு அது போட்டிருந்தேன் இல்லையா? எப்படி நீங்க அந்த வேர்ட்ஸ் வரும். 25னா விசிப்பஹா இல்லையா? 30ன்னு வருது, 30 40 40ன்னு வருது, 50 50ன்னு வருது இல்லையா? 60 60ன்னு வருது, 70 70ன்னு வருது, 80 80ன்னு வருது, 80 சொச்சம். அப்ப 90 சொச்சம் அணுன்னு வருது. அணுவைக்கு அணுதைக்கு அணுக்கு. இப்ப அங்கிலிருந்து நாங்க கண்டினியூ பண்ண போறோம். சீய 100. அப்ப 100ன்றதுக்கு நாங்க சிங்களத்துல சொல்லுவோம் எக்கசிய. இப்போ ஸ்டக் ஆகுது. கேக்குது இல்லையா? மத்தவங்களுக்கு கேக்குதா? மத்தவங்களுக்கு கேக்குது. ஓகே. நாங்க 100ன்றத எக்கசியன்னு சொல்லுவோம். எக்கசிய எக்க. இப்போ உங்களுக்கு நீங்க எவ்வளவு டெவலப்னு சொன்னா 1 to 99 1ல இருந்து 99 வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்பர்ஸ் இல்லையா? எந்த நம்பரை கேட்டாலும் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், நீங்க சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு இப்ப 100ன்றதை மட்டும் தான் சொல்லித்தர இருந்துச்சு இல்லையா? இப்போ 100ல இருந்து 199 வர காட்டி உங்களுக்கு சொல்லலாம்.
இப்ப பாருங்க எக்கசிய 100ன்றது எக்கசிய எக்க 101 එකසිය දෙක 103 103 104 105 106 107 அப்படி எங்களுக்கு 101ல இருந்து 199 வரக்காட்டியும் எக்கசிய போடலாம். விளங்கிச்சா? இப்ப நான் ஒருத்தர்கிட்ட கேட்க போற ஒரு நம்பர். துஷ்யந்தி 150க்கு எப்படி நாங்க சிங்களத்துல சொல்றோம்? எக்கசிய 150 நேத்து சொல்லி தந்திருக்குது, எப்படி சொல்றது? வெரி குட். ஹசீனா 122 122 எப்படி சொல்லுங்க? එකසිය 22. வெரி குட். பேர் போட்டா எனக்கு கூப்பிட லேசி. நிஃப்ரி 142 எங்க நிஃப்ரி? 142 எப்படி நாங்க சிங்களத்துல சொல்றோம்? வெரி குட். இப்போ ஓகே தானே? யாருக்கு வேண்டாலும் 100ன்ற வேர்டை யூஸ் பண்ணி 199 199 வரக்காட்டியும் சொல்ல முடியும். இப்ப நாங்க போறோம் தேசிய 200. இதுவும் அப்படித்தான். தேசிய எக்க 200 தேசிய எக்க. அப்ப எங்களுக்கு 201ல இருந்து 299 வரக்காட்டியும் தேசிய போட்டு சொல்லலாம். ஓகே, இப்ப எனக்கு நம்பர்னு சொல்லணும். ஹாசிரா 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 කියන්න බලන්න 264 எப்படி நாங்க சொல்றோம்? இங்க ஹாசிரா ஹாசிரால சத்தம் இல்ல. பிரியங்கா ஹாசிரா வந்துட்டீங்களா? ஓகே, ஹாசிரா 254 254 வெரி குட். முஸ்னா 269 269 முஸ்னா சொல்லுவோமா? 269 நேத்து சொல்லி தந்தேன். 69 269 சரியா? ஃபாத்திமா ரீமா Yes, miss.
222 222 வெரி குட் 222 இப்ப புள்ளையல் சீய நாங்க ஈன்னு இழுக்கணுமா வெள்ளைக்கு பிரஷ் பண்ற மாதிரி ஈன்னு சொல்லணும் சீய தெசிய துன்சிய அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள நம்பர்ஸ்க்கு நாங்க ஈன்னு இழுக்கிறல்ல சீயக்கு எக்கசியன்னு வந்துச்சு தெசியக்கு தெசிய துன்சிய 300 301 துன்சிய எக்க சரியா அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கு சரியா அப்ப துன்சிய எக்கையில இருந்தவங்களுக்கு துன்சியானு நாமே எனக்கு அங்கியாண்ட போடுவாங்க நேது ஓகே ஆனா 507 நம்பர் ஆனா குயிக்கா பேசணும் தெரியாட்டி கேட்கணும் நான் மெத்தட சொல்லி தந்தது உங்களுக்கு நீங்களாவே நினைச்சு சொல்லணும் இல்லையா டீச்சர் சொல்றேன் வாய்ப்பாடமாக்கி லாங்குவேஜ் ஒன்று படிக்க இயலாது ஓகே இங்க ஹனா வந்துட்டாங்களா சரியா சுரையா சுரையா டக்குன்னு கதைக்கணுமா டைம் நாங்க அனுப்பப்படாது இந்த புள்ளையில காணும் ஃபர்சானா ஜமால்டீன் ஃபாத்திமா ஃபர்சானா எஸ் மிஸ் ஹரி 399 எப்படி சொல்ற 399 வெரி குட் மோட்டரோலா போன் யாரு ஓகே சுரையா வரலையா சுரையா வாங்கோ பேசினாதான் நீங்க படிக்கிறதுல அர்த்தம் முடியும் இல்லையா லாங்குவேஜ் வந்து பேசாம இல்லாது ஹஸ்னா நம்பர் 2 ஹஸ்னா எஸ் மிஸ் 354 354 வெரி குட் இப்ப உங்களுக்கு துன்சிய கே தான் துன்சியானு நாமே 301 இருந்து 399 வரை காட்டியும் சொல்ல லேசி ஓகே இப்ப ஹாரசீய 400 ஹாரசீய ஹாரசிய எக்க ஹாரசியை போட்டு உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் சொல்லலாம் நான் அடிச்சு கொண்டு போறேன் யாருக்கு சரி எங்கனையாவது டவுட் ஒன்று வந்தா எனக்கு பேசுங்க அடுத்தது 500 பன்சிய பன்சிய எக்க சரியா இது எழுதிக்கோங்க எல்லாரும்
சரி, நான் அடுத்ததுக்கு போறேன். ஹயசிய හයසිය එක හත්සීය 701 සිට 799 701 නම් 799 600 600 700 700 800 800 801 899 இல்லையா 800 800 801 801 899 899 காட்டின்னு சொல்லலாம். லாஸ்டா 900 901 அப்புறம் உங்களுக்கு நான் தாக சொல்லித்தாரேன், எழுதிக்கோங்க.
இல்ல யாருக்கு சரி விளங்காத எதுவும் இருந்தா என்கிட்ட கேளுங்க புள்ளி. எல்லாருக்கும் விளங்கிச்சா? இதுக்கு விளங்காதையா? முன்னுக்குள்ள கொஞ்சம் காட்டுங்க. இதுக்கு விளங்கல? முன்னுக்குள்ளத கொஞ்சம் காட்டுங்க. ஆ இதுக்கு முன்னுக்குள்ளது. ஓகே. ஓகே மிஸ். எல்லாரும் எழுதி கொண்டீங்களா? இப்ப வந்து நாங்க உங்களுக்கு வந்து எஸ் மிஸ். ஒரு 25 hours ஒரு 30 hours போக்குல ஃபர்ஸ்ட் எவலுவேஷன் ஒன்று வைப்போம், ஓரல் டெஸ்ட் ஒன்று. அப்போ ஓரல் டெஸ்ட்ல வந்து நீங்க நாங்க கேட்குற கேள்விகள் எழுதுறதுக்கு ஒன்றும் தர மாட்டோம். நாங்க படிச்சு கொடுத்த விஷயத்துல உங்களுக்கு கேள்விகள் கொஞ்சம் கேட்போம். அந்த கேள்விகளை நீங்க சரியான முறையில தெரிஞ்சிருந்தாலும் வேலையில சரியான ப்ரொனவுன்சேஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு படிச்சு கொடுக்குற எல்லா ப்ரொனவுன்சேஷனை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நினைக்கிறேன் அட்மின் வந்து ரெக்கார்டிங்கும் தாராரு. ஸோ உங்களுக்கு வெரி ஈஸி அதை படிக்கிறதுக்கு இல்லையா. என்ன சரி தெரியாட்டி உங்களுக்கு குரூப்லையும் கேட்கலாம். டிஸ்கஷன் குரூப் ஒன்றும் இருக்கு, நான் இல்லை எட்டாவி தான் நிற்கிறேன். யாருக்கு சரி என்ன சரி படிச்சு கொண்டு போகல என்ன சரி டவுட் வரேன்னு சொன்னா நீங்க எனக்கு மெசேஜ் போட்டு வைங்க, நான் நைட்டுக்கு சரி ரிப்ளை பண்ணுவேன். சரியா? டவுட் வச்சுக்கொண்டோம்னு சொன்னா அந்த டவுட்டோட முன்னுக்கு போகலாது. ஏன்னா அங்கே வந்து நீங்க ஸ்டாப் ஆகிடுங்க, ஒரு பேரியர் விழுந்துரும் அங்கே ஒரு டவுட்டோட இல்லையா. அப்ப நீங்க அதை திரும்ப நாங்க கேட்கிறோமே எங்களை பத்தி எதுவும் பண்ணிடுறாங்க அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவை. நீங்க எத்தனை முறை என்கிட்ட கேட்டாலும் நான் சொல்லித்தரேன், அது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? குரூப்ல கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை, வாய்ஸ் போடலாம், கேட்கலாம். ஒரு விஷயம் எனக்கு பர்சனலா போடவான, பர்சனலா போட்டா எனக்கு அதை என்ன சொல்றது டச் பண்ணிக்கொள்ளையில என்ன எனக்கு சரியான மெசேஜஸ் வரும். நான் வேற வேற கிளாஸ்களும் செய்யற சுட்டி அப்ப சம்டைம்ஸ் நான் ரீட் பண்ண மாட்டேன். சரி, குரூப்ல போட்டீங்கன்னா எனக்கு வெரி ஈஸி, குரூப்லயே நான் ஆன்சரையும் சொல்லி போட்டுருவேன். சரி, ஓகே. இப்ப நாங்க நமசி அணு நமக்கு வந்துட்டோம் இல்லையா. இப்பதான் பெரிய கணக்குக்கு வரப்போறோம். ஓகே, 1000க்கு வரப்போறோம் இல்லையா. தாகான்னு சொல்லுவோம், தாகான்னு சொல்லுவோம் பேசக்கொள்ள. தஹசன்னு சொல்லுவோம் எழுந்தக்கொள். இப்ப செக் எழுந்துவாங்க, நீங்க கண்டிருப்பீங்க, சிங்களத்துல எழுதினது கண்டிருக்கீங்கன்னு தெரியல. பட் செக் எழுந்துவாங்க. சம்டைம்ஸ் நாங்க பேங்க்ல கேஷ் வித்ட்ரோ பண்ண போக்கல அந்த ஸ்லிப்பை ஃபில் பண்ணுவோம். அதுல 3 லாங்குவேஜ்லயும் பண்ணலாம். சிங்களத்துல பண்ணக்குள்ள நாங்க சொல்லுவோம் ருப்பியால் தஹசக் பமனி, ஒன்லி 1000 rupees. தஹசக்னு எழுதுவோம், தஹச எழுந்தக்குள்ள தஹசன்னு எழுதுவோம், பேசக்குள்ள தாஹான்னு சொல்லுவோம் இல்லையா. சம்டைம்ஸ் நாங்க வீட்டுல கேட்கலாம், உமா எனக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்க, அம்மா மட்டும் தாஹக் දෙන්න, இந்த தாத்தா மட்டும் கிளாஸ் ஃபீஸ்க்கு வந்து தாஹக் දෙන්න, அப்பா எனக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்க கிளாஸ் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு கேட்கலாம். அப்ப பேசக்குள்ள நாங்க தாஹான்னு சொல்லுவோம், எழுத்து மொழி வரக்குள்ள தஹசன்னு சொல்லுவோம். சரி, அப்ப இதுக்கு நாங்க இப்ப நாங்க உங்களுக்கு 999 வரக்காட்டி நமசிய அணு நமைய வரக்காட்டி மேலும் இல்லையா. அது இப்ப இதே ரூட்ல நாங்க 2000 வரக்காட்டி போவோம். சரி, அப்ப எக்தஹஸ் எக்தாஸ் எக்தஹஸ்ன்னு சொல்லலாம். எக்தாஸ்ன்னு சொல்ற நாங்க பேசக்கொள் எக்தஹஸ்ன்னு சொல்லுவோம் எழுத. நாங்க பேச்சு மொழிய யூஸ் பண்ணுவோம், அது பிரச்சனை இல்லை. சரியா? எழுத்தெல்லாம் படிச்ச போறோம் தான் எங்களுக்கு அது தேவைப்படும் இல்லையா. சரி, இப்ப பாருங்க. மிஸ் ஓ, எக்தாஸ் பேசும்போதா? எக்தாஸ் பேசும்போது இன்னொரு கே போட்டுக்கணும். எக்தாஸ் எக்தஹஸ். அப்ப எக்தாஸ் எக்க எக்தஹஸ் எக்க 1001
එක්දාස් විසිපහ 1025 එක්දාස් 90 1090 1999 அது இப்பவே இல்லை இல்லையா இங்க வந்து 9 தான் வரும் டீச்சர் போட்டேன் 99 இல்லையா ஓகே 101 இருந்தாங்க 190 இல்லையா அதோட உங்களுக்கு சொல்லலாம் பிரச்சனை இல்லை எக்தாஸ்னு தான் எல்லாத்துக்குமே வரப்போகுது இல்லையா நீங்க என்ன செய்யலாம் 99 போட்டுக்கொள்ளலாம் சாரி அப்ப பிறந்த நாள் ஒருத்தர்ட 1996 பிறந்த ஒருத்தர் இருந்தீங்கன்னு சொன்னா எக்தாஸ் நமசிய அணுஹய 1970 பிறந்தது ஒருத்தர் இருந்தீங்கடா எக்தாஸ் நமசிய ஹெத்தேர் எக்தாஸ்னு தான் எப்படியுமே வரப்போகுது 1000 அதுக்கு தான் எக்தாஸ்னு சொல்றோம் பேசக்கொல எக்தாஸ் எழுந்த கொல எக்தஹஸ் சரி சங்கீதா 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 எக்தாஸ் சாரி 1450 එක්දාස් කරසිය சங்கீதா எத்தனை பேர் இருக்கிறீங்க சங்கீதா மட்டும் சொன்னா சரியா ஓ மிஸ் சங்கீத்தும் சங்கீதம் ஐயையோ ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க சங்கீதாக்கு சான்ஸ் கொடுப்போமா சங்கீத் ஓகே சங்கீதா எக்தாஸ் 1450 එක්දාස් කාරසිය පනස් வர சொல்லுங்க 1450 එක්දාස් කාරසිය ம், පනයි பனஹாய் எக்தாஸ் ஹாரசிய சவுண்ட் வருமா ஹாரசிய ஓகே சங்கீத் சங்கீத் சொல்லுங்க பாருங்க 1666 ம், ம். ஆயா குட் இப்ப புள்ளிகள் விளங்குதா நீங்களாவே கிரியேட் பண்ணி சொல்றீங்க தானே சரிதானே நான் சொல்றது யாருமே பெரிய நோட்ஸ் எழுந்தில்ல தானே ஓகே தானே இந்த வே ஓகே ஓகே தானே எஸ் ஓகே இல்லாட்டி நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று இதை டைப் பண்ணி தரேன் குரூப்ல போடேன் நீங்க பெருசு பெருசா அதை பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க எடுத்து ஃபுல்லா ஃபைல செஞ்சிருவீங்க பட் ஃபைல் வரைக்கும் மனசுல இருக்காது யாரு வாசிக்க போறது இல்லையா 1 to 1000 யாரு வாசிக்க போறீங்க அப்புறம் 1000ல இருந்து 10,000 வரைக்கும் யாரு வாசிக்க போறீங்க அது சாத்தியம் இல்லை நான் கூட வாசிக்க மாட்டேன் நோட்ஸ் இருக்குதானே எக்ஸாம் கிட்ட வரக்குள்ள அதை வாசிச்சு கொள்ளையிலும் பெருசா நாங்க அதை டச் பண்ண தேவையில்லைன்னு யோசிப்பீங்க பட் இப்ப எக்ஸாமுக்கு வந்தாலும் சரி நீங்க நாங்க சும்மா கேட்டாலும் சரி நீங்க எங்கேயாவது போய் யூஸ் பண்றேன்டாலும் சரி உங்களுக்கு டக்குன்னு நீங்களாவே செட் பண்ணி நம்பர் சொல்ற மாதிரி இப்ப டச் ஆகிட்டு இன்னும் ஒருத்தர்கிட்ட கேட்போம் யாரு அஸ்தப் அஸ்தப் சூர்யாட போட்டோ ஒன்று போட்டிருக்கிறாரு ஆயிட்டான் என்ன என்ன ஃபேவரட் ஹீரோ அவரு ஓகே உங்களுடையா ஆஹா நீங்க சூர்யா மாதிரி இருப்பீங்களா போட்டோ ஒன்று போட்டு இல்லையா மிஸ் போட்டோ ஒன்று இருக்குது இருக்கு இருக்கு போட்டோ ஒன்று புள்ளையல் போட்டோ ஒன்று இருக்குதானே அதுதானே அதுதானே பாத்தீங்க டிவைஸ்ல ஏதாவது கோலஹாரம் இல்ல சரி அஸ்தப் நீங்க சூர்யா போட்டிருந்த சொல்லி ஸ்பெஷலான ஒரு இது கேட்போமா 1111 வெரி குட் அனிங்களா சூர்யா போட்டோ போட்டு சொல்லி ஸ்பீக்கர் சொல்லிட்டார் ஓகே குட் இப்ப நாங்க போறது எங்க 2000க்கு போறோம் சரியோ திதஹா
දෙදහ பேசக்கொள்ள சொல்றது දෙදහස. ஓகே. மேம் அது ஏண்ட போட்டோ தானே? දෙදහස්. දෙදාස් இல்லாட்டி புள்ளலாம் டைப் பண்ணி முடிய காட்டி மீறீங்க. දෙදාස් දෙදහස්. சரி, பேசக்கொள்ள சொல்லிடும். நீங்க எனக்கு 2500 ரூபாய் கடன். இப்படி சொல்ற. ඔයා මට 2500ක් ණයයි. இல்லையா? பேசக்கொள்ள දෙදාස්. நாங்க எழுந்தக்கொள்ள மகே பேங்க் போத்தே என் பேங்க் புக்ல இருக்கிறதே ஒரு 2500 ரூபாய் மட்டும்தான். இப்ப எங்களுக்கு என்ன சரி ஒரு எழுத வந்துச்சுன்னா பேங்க் சேஷிய 2500. பேங்க் பேலன்ஸ் 2500 ரூபாய். இல்லையா? எங்களுக்கு பேசக்கொள்ள அப்படி சொல்லலாம், எழுந்தக்கொள்ள இப்படி சொல்லலாம். சரி, பாருங்க. 2001 සිට 1999 දක්වා කියන්න පුළුවන්. இப்ப 2004ல பிறந்த ஒருத்தர் இருந்தாங்கண்டா 2004. 2020ல பிறந்த ஒருத்தர் இருந்தா 2020. இல்லையா? உங்களுக்கு கூட இப்ப என்னது பிறந்த வருஷம் உப்பான் வருஷைய சொல்லலாம். சரி, அப்ப நாங்க மெதுவா உப்பான் வருஷைக்கு போவோம். இதை முடிச்சுட்டு போவோம் இல்லையா? 10,000 வர காட்டி மாதிரி செஞ்சுட்டு முடிச்சுட்டு மேலைக்கு போகலாம். ஓகே. இப்ப நாங்க தாரிக்கிட்டு இருக்கிறோம் புள்ள. இந்த ஐபோன் சாம்சங் எல்லாம் பேரை போட்டுக்கோங்களே, நான் கூப்பிடுறதுக்கு. பர்ஹத். பர்ஹத் பர்ஹத் இங்க பர்ஹத் பேசுங்க. பர்ஹத் சொல்லுங்க பாக்க. 2452. Godas Godas Harasiye 52. Panas deka. 52. கலபலனுත් බෑ නේද? நாங்க அவசரப்பட்டோம்டா. ஓகே, குட். சாரி. இப்ப நாங்க துந்தஹஸ் 3000. துந்தஹஸ் துந்தாஸ் துந்தஹஸ் துந்தாஸ் 99 වෙනකන් කියන්න පුළුවන් නේද? 3999 வரைக்காண்டி சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஹாரதஹஸ் 4000 sorry
பந்தாக பந்தஹஸ் பந்தாஸ் பந்தஹஸ் சரி இதை நோட் பண்ணிக்கோங்க புள்ளை. மேம் சவுண்ட் கேக்குது இல்லையே? நான் இன்னும் பேசவே இல்லை. சரி ஹயதாக ஹயதஹஸ் ஹயதாஸ் ஹயதஹஸ் ஆறாயிரம் ஹயதாக ஹயதஹஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க எழுத்து மொழியில செய்ய போல. ஹயதாஸ் 6000 7000 ஹத்தாக
හත්දහස 7000 கொஞ்சம் பண்ணுங்க மிஸ். சரியா? ஹத்தாஸ் 7000 හද්දහස් ரிஸ்னா 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 கேக்குதா ரிஸ்னாக்கு நான் பேசுறது? எங்க ரிஸ்னா? தர்ஷா கிட்ட கேட்டேனா நான்? ஓகே, நான் மியூட் பண்ணி பார்த்தேன். எங்ககிட்ட கேளு. யாரு கதைச்ச? நுஹா 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 சொல்லுங்க பாக்க. 6444. நுஹா மைக் கொண்டு பண்ணுங்க. தெரியறது சொல்லிட்டு கேளுங்க, பிரச்சனை இல்ல. 6000 தொடங்குங்க. ஹயதா கேட்டது என்ன மிஸ்? விளங்கி 6444. 400. நான் சொல்லவா? இல்ல, நுஹா சொல்லு. மிஸ் நான் நேத்து ஜாயின் பண்ணேன் இந்த கிளாஸ். இன்னைக்கு இப்பதான் ஜாயின் ஆயினேன். சரி, பிரச்சனை இல்ல. நேத்துட தெரியான்னு சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு 6000 தொடங்கலாம் தானே? எப்படி ஹயதா ஹயதாஸ் 400 ஹாரசிய පාරසියහ 44. குட். நேத்து ஜாயின் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு சரி சொல்றேன்னா அது வெரி குட். தெரியுமா சுட்டி? அதுக்கெல்லாம் இது பண்ணப்படாது இல்லையா? ஒரு மாசமா கிளாஸ்ல இருந்துட்டு சொல்லலாம் போனாதான் வைக்கப்படும். சரியா? ஓகேவா? ஓகே. குட் குட். ஓகே, ரிகாசா. ஓ மிஸ். ரிகாசா கியாண்டப்போ 7350. හෙත්තාස් 350. 7000. හෙද්දාස් ஓஹோ, எக்தாஸ்னா 1000. නේ හෙද්දාස් හෙද්දාස් ஹத்தாஸ். 350. குட். அனிங்களா ஏயும் ஆவும் கலந்தோன்னு எங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஒன்று இருக்கு இல்லையா? ஆண்டவன் எங்களுக்கு ஒரு இல்லையா ஒரு விஷயத்தை வச்சுட்டாரு. என்னது? சிங்களத்துல ஏ சவுண்ட் ஒன்றுக்கு ஒரு எழுத்து கொடுத்துட்டாரு, தமிழ்ல ஏ சவுண்டுக்கு ஒரு எழுத்து தரல இல்லையா? சோ எனக்கு தமிழ்ல டைப் பண்ணலாம், அது சுட்டித்தான். இல்லாட்டி நீங்க புதுசா வந்த புடையல் பாப்பீங்க, ஏன் டீச்சர் இங்கிலீஷாலே இது டைப் பண்றாங்க? அந்த சவுண்ட்ஸ்ல உள்ள பிரச்சனைக்கு தான் இல்லையா? உங்களுக்கு ஒரே எழுத்துல 2 சவுண்ட், ஒரே எழுத்துல 3 சவுண்ட் உண்டு. தமிழ்ல இருக்கிற சுத்தி எங்களுக்கு சிங்களத்துக்கு எல்லா சவுண்டுக்கும் ஒரு ஒரு எழுத்து தான் இருக்கு. ஜோடு ஜோடா இருக்கிறாங்க. தமிழ்ல அப்படி இல்லை இல்லையா? 2 பேர் 3 பேர் இருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஏ ஏ சவுண்ட், த சவுண்ட், ப சவுண்ட் அவங்களுக்கு சொல்லி தர போக்கல
எங்களுக்கு ஒரு எழுத்து இல்ல உங்களுக்கு காட்டுறது இந்த எழுத்துல நீங்க இது பண்ணுங்க. சொல்றீங்களே ஓகே, என்னது என் பேரை சொல்றீங்க இல்ல விலங்கல? என் பேரை கூப்பிடுறீங்க இல்ல யாரு யாரு? பௌவினா பௌவினா, இங்க பாப்போம். பௌவினா கொடுப்போமே நாங்க 5325. 5324. வெரி குட். ஓகே, அண்ணா அப்படித்தான் இந்த கிளாஸ்ல புள்ளைகள் இருக்கணுமா? பேரை கூப்பிடாடி கேமை கேட்குவேன் டீச்சருக்கு. ஏன் இந்த பேரை மட்டும் கூப்பிடுவேன் இல்லையா? ஓகே, இப்ப நாங்க 8000க்கு போறோம். அட்டதாஹா அட்டதாஹா அட்டதஹஸ் அட்டதாஸ் அட்டதஹஸ் hari नवदास नवदाह नवदहस नवदास नवदहस නමදස් 999 වෙනකන් දැන් ඔයගලන්ට පුළුවන් නේද? අන්තිම 10000. Madam. Yes. දහදාහ දහදහස් 10000ක්. එයාගේ පඩිය 10000යි. அவங்களோட salary 10000 ரூபாய். இல்லையா? 10000යි. இப்ப நாங்க சேலரியும் சொல்லலாம். நேத்து பேசினோம் இல்லையா? பெண்கள் சொல்ல விரும்பாத விஷயம் வயது, ஆண்கள் சொல்ல விருப்பம் இல்லாத விஷயம் சேலரி இல்லையா? வெட்டுப்ப படிய 10,000 ரூபாய்க்கு மேல சேலரி உள்ளவங்களுக்கு சொல்லலாம். 10,000 ரூபாய் குறையா இருக்கிற சேலரி உள்ளவங்களுக்கு சொல்ல இயலு. நாங்க பாப்போம். உங்களோட பிறந்த இயரை சொல்றதுக்கு இப்ப இயலும் இல்லையா? சுய விவரத்துக்கு இன்னொரு விஷயம் சேர்க்கிறோம். මගේ උපන් වර්ෂය නැති අවුරුද්ද உங்களோட பிறந்த வருஷத்தை சொல்லலாம். உப்பான் வருஷய இல்லாட்டி உப்பான் அவருத்தன்றது பிறந்த வருஷம், பிறந்த ஆண்டு அவருத்த. மிஸ் உபந்தினேண்டா என்ன? உபந்தினேன்னா பிறந்த நாள். ஆ,
நேத்து நாங்க மாதங்கள் எல்லாம் படிச்சோம். இந்த சிங்களத்துல எப்படி மாதங்கள் வரும், அந்த மாதத்தை வச்சு எங்கட பிறந்த நாளை சொன்னோம். இப்ப நான் சொன்னேன்டா மகே உப்பாந்தினே, எந்த பிறந்த நாள் செப்டம்பர் 29ஆம் தேதி. ஸ்லோகத்துல சொல்றேன்டா மகே உப்பாந்தினேய செப்டம்பர் 29. மகே உப்பாந்தினேய செப்டம்பர் 29. சஹிமாயேன் இது மறந்துட்டு மிஸ். நேத்து கிளாஸ்க்கு வந்தீங்க தானே? ஓகே, யார் இது கோடு போடுற? இப்ப சுய விவரத்துல பாருங்க, இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குதாண்டு. நான் நேத்து ஒரு வேலை கொடுத்தேன், அதை யாருமே செஞ்சிருக்கல குரூப்ல. ஏன்? வாய்ஸ் போட்டிருந்தேன், வாய்ஸ் ஒன்று போட சொல்லியிருந்தேன். இந்த சுய விவரத்தை பேசி உங்களோட பேர், உங்களோட முழு பேர், மிஸ் டைப் பண்ணி போடல. இப்ப போட வரும். இப்ப நேத்துட ஒர்க் செய்யாட்டி இன்னைக்கு நான் அதை பார்த்துட்டு தான் மத்த ஒர்க்குக்கு போயிடும். இல்லையா? மகே நாம யாராவது சொல்லுங்க பாக்க, இந்த சுய விவரத்தை யார் சரி சொல்லுங்க பாக்க, ஃபுல்லா சொல்லுங்க. யார் சொல்ற? அரஹத் கீனவாத சொல்லுங்க. மகே நம ஹரண்யா. மகே சம்பூர்ண மகே க சவுண்ட். சரண்யா க. மகே 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 சம்பூர்ண க க. மகே சம்பூர்ண நம ஆனந்தன் அரண்யா. மகே முலக்குரு சமக நம ஏ ஹரண்யா. மகே திஸ்ரிக்கய நுவரெலிய. மகே பலாத்த மத்தியம பலாத்த. මගේ ජාතික හැඳුනුම්පත් අංකය 20.1 53 80.7 94. මගේ ජංගම දුරකථන අංකය 077 49 60 766. මගේ වයස අවුරුදු 20. මගේ බර කිලෝග්‍රෑම් 63යි. මගේ උස අඩි 5යි අඟල් 3යි. මගේ උපන් දිනය පෙබරවාරි 7. මගේ උපන් වර්ෂය 2001. எல்லாம் நல்ல மகே மகேன்னு சொன்னதுதான் பிள்ளை. மகே க sound. மகே க. இத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓரல் டெஸ்ட்ல நீங்க மகேன்னு சொன்னீங்கன்னா மார்க்ஸ் இல்ல உங்களுக்கு. உங்களோட டீடைல் எல்லாம் சரியா இருந்தாலும் நீங்க எந்த எனதுன்றத பிழை ஆக்கிட்டீங்க இல்லையா? சோ அது சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மகே. சரி, குட். மத்ததெல்லாம் சரியா சொன்னீங்க. மறுவதார் சொல்ற. நான் சொல்லுவேன் மிஸ். சொல்லுவேன் மிஸ். ஓகே சொல்லுங்க. மகே நம பாயிதா.
මගේ සම්පූර්ණ නම ඉමාමුදීන් අයිනුල් ෆායිදා. මගේ මුලකුරු සමග නම අයි ෆායිදා. මගේ දිස්ත්‍රික්කය පොළොන්නරුව. මගේ පළාත උතුරු මෙදා පළාත. මගේ ජාතික හෙතුනුම්පත් අංකය 8යි 8යි 6යි 4යි 5යි 1යි 8යි 2යි 2යි වී. මගේ ජංගම දුරකථන අංකය 0යි 74යි 1යි 4යි 0යි 4යි 6යි 8යි 8යි. මගේ වයස 38යි. මගේ බර 60 කිලෝග්‍රෑම්. මගේ උස අඩි 3 අගල් 2යි. මගේ උපන්දිනය මේ 4යි. මගේ උපන් වර්ෂය 1988යි. ආය කියන්න උපන් වර්ෂය ஓகே மிஸ். උපන් වර්ෂය எனக்கு கேட்கல ஒழுங்கா. என்ன மிஸ்? උපන් වර්ෂය எனக்கு ஒழுங்கா கேட்கல. 1988යි. எத்தனையில பிறந்தீங்க தமிழ்ல சொல்லுங்க. 1988. 1900க்கு எப்படி சொல்லி தந்தீங்க சிங்களத்துல? 1000 சாரி சரி சரி 1000 எப்படி சொல்லி 1000 1988යි. இல்ல 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 பாருங்க நோட்ஸ். 1000க்கு எப்படி சொல்ற புலே? 1999. 1900. 1900. 88ද? 88යි. 1900. 10,000 கடைசில 10,000 சொல்லி தந்தேன். இது 1900 வருமேனே. 1900. சரி சரி ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யணும் புள்ளைகள் எல்லாம் இந்த ரெக்கார்டிங் இந்த அழகா மகே என்று சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். හැඳුනුම්පත් අංකය හැඳුනුම්පත් අංකය පලාත පලාත දිස්ත්‍රික්කය මුලකුරු සමහ இல்ல සමග මුලකුරු සමග නම බර උසා இல்ல උස උපන් දිනය යා இல்ல උපන් දිනය උපන් වර්ෂය சரி இதுல வயசு இருக்கு மகே வயசு அவருதுன்னு சொல்லும். சரி குயிக்கா டக்குன்னு போடுங்க பாக்க. வாய்ஸ் நேத்து போட்டீங்களா? ஒத்தட்ட தான் பர்சனலா வந்துருச்சு. நான் இப்பதான் காட்டுறேன். எழுந்தி போட்டிருந்தீங்க. எழுந்தி இல்ல குரூப்ல போட்டிருக்கேன் மிஸ் எல்லாரும் ரெக்கார்டும் போட்டிருக்கா? ஓகே அப்ப தேவை. ஓகே நான் அதை பார்க்க. சரி குட். அட்மின் 2 குரூப் வச்சிருக்காங்க இல்லையா? டிஸ்கஷன் குரூப் கொண்டும் இன்னொரு குரூப். சாரி மிஸ் உசாவா உசையா? உச இப்போ உங்களுக்கு நான் ஏ போட்டதுக்கு நீங்க அதை ஆண்டு சவுண்ட் பண்ணப்படாது. சரியா? பர அண்ட் பராண்டு சவுண்ட் பண்ணப்படாது. பராண்டு சவுண்ட் இல்ல. பர உச வயச உபந்தினய அவருத்த இல்லையா? சவுண்ட் வரனா நான் 2 டபுள் ஏ போடுவேன். உங்களுக்கு நேத்து நான் அசூவ அணுவ அதுக்கெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் கூட்டுற மாதிரி ஸ்பெல் பண்ணி போட்டிருந்தேன் இல்லையா? அப்ப அதை நீங்க அதை கொஞ்சம் இது பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு தமிழ்ல வந்து நீங்க ப்ரொனவுன்சியேஷனை குழப்பிக்கொள்ளணும். தமிழ்ல எழுந்தவே வேணாம் புள்ளை. இப்ப சம கேன்னு எழுந்துற இடத்துல கேக்கு பதிலா நீங்க காணா போடுவீங்க. காணா போட்ட வாக்குல ஹேன்னு சொல்லிப்படும். இப்ப சமக ஆகுது. மகே மகேண்டு எழுந்தி கொண்டிருப்பீங்க. அப்ப ஜி ஒன்று அங்கே போட்டுக்கோங்க. அப்பதான் அது மகேண்டு வரும். හැඳුනුම්පත් අංකය හැඳුනුම්පත්. இப்ப හැඳුනුම්පත්ன்றது உங்களுக்கு ஃபுல்லா ஒரேமிக்க சொல்லிக்கொள்ள இல்லாட்டி உடைச்சு சொல்லலும். හැඳුනුම්පත් அங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உடைச்சு சொன்னண்டு எங்களுக்கு ஒழுங்கான ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் தான் தேவை ஒழிய அவசரமா சொல்லிண்டு மார்க்ஸ் கூட போறது இல்லை இல்லையா?
அதை சுற்றி நீங்க எவ்வளவு நீங்க நீங்க பல வாக்கெல்லாம் நீங்க மெதுவா சொல்றது தான் சூட்டபிள். அப்புறம் நீங்க என்ன செய்ய வேணும், நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகின பிறகு நீங்க குயிக்கா சும்மாவே சொல்லி பட்டு, அப்போ உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன்ல பிழைகள் வராது. இல்லாட்டி நீங்க போஸ்டத்தை பார்த்து வாய்ப்பாடம் பண்ணின மாதிரி ஆகும் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு இலக்கங்கள் எப்படி சொல்லி தந்தேன், உங்களோட சுயவிவரத்தை எப்படி சொல்லி தந்திருக்கிறேன், நீங்களாவே நினைச்சு சொல்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். சோ நீங்க அந்த பாட புத்தகத்துக்கு போகாதீங்க. இப்ப மகே நம்மண்டு வாக்குல புக்கை பார்க்காதீங்க. இப்ப நீங்க எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க புக்கை பார்த்துக்கணும் சொல்றீங்களா பார்க்காம சொல்றீங்களான்னு எனக்கு தெரியும் இல்லையா? நீங்க இப்ப எல்லாம் பார்க்காம சொல்ற லெவல்ல இருக்கணும். இப்ப எக்ஸாம்க்கு வந்து புக் பார்க்கல, வீடியோ ஆன் பண்ணணும். சரி, அப்ப நாங்க கேட்கிற கேள்வி ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க எங்களுக்கு பேசணும் எங்களோட. இல்லாம நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கொண்டு புக்கை பார்த்துக்கொண்டு எக்ஸாம் எழுதி உங்களுக்கு A கிரேடோ B கிரேடோ ஒன்றுமே நாங்க போட மாட்டோம் இல்லையா? மைக் ஆஃப் இந்த வீடியோ ஆஃப் பண்ணினா எக்ஸாமுக்கு வர முடியாது. எந்த எக்ஸாமே அப்படித்தான். இப்போ நாங்கள் டிகிரி செய்யறண்டாலும் என்ன செய்யறண்டாலும் செஷன்ல நாங்க ஆஃப் பண்ணிக்கொண்டு தான் இருப்போம். செஷன்ல ஆஃப் பண்ணிக்கொண்டே அது பிரச்சனை இல்லை. பட் எக்ஸாம்ல நாங்க ரிட்டன் எக்ஸாம், ஓரல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வீடியோ ஆன் பண்ணிக்கொண்டு தான் வேலையை செய்யணும். ஸோ அதை சொல்லிட்டு நீங்க நான் படிச்சு கொடுக்கக்குள்ளே ஒழுங்கா செஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நாங்க இன்னொரு பாடத்துக்கு போவோம். சரி, புரியல் சொல்லுங்க பாக்க. நீங்க வீட்டுல ஸ்கூல் போற டைம், ஜாபுக்கு போற டைம், வீட்டு வேலை செய்யற டைம் போக ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க என்னென்ன வேலையை செய்வீங்க? ஒருத்தர சொல்லுங்க பாப்போம். குயிக்கா சொல்லணும். மிஸ் கேட்கல, திரும்ப ஒருக்கா சொல்லுங்களேன். வீட்டுல நீங்க வேலை ஒன்றும் இல்லாம சும்மா இருக்கிற டைம் இருக்குமே, அப்ப அந்த டைம்க்கு என்ன செய்வீங்க? படிக்கிறது. படிப்பீங்க. வேற? சாங் கேக்குறது. சாங் கேட்கறது. வீட்டு வேலை செய்யறது. வீட்டு வேலை செய்யறதே பெரிய வேலை இல்லையா? ஓகே, சரி. அப்ப அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் தமிழ்ல? பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு. வெரி குட், பொழுதுபோக்கு. இப்ப உங்களுக்கு உங்களோட பொழுதுபோக்கு சொல்றதுக்கு தான் நான் சொல்லி தரப்போம். அப்ப தமிழ்ல நாங்க சொல்லுவோம் பொழுதுபோக்கு. சிங்களத்துல சொல்லுவோம் வினோதாංශ. சரி, அப்ப உங்களோட பொழுதுபோக்கு என்ன, எந்த பொழுதுபோக்கு உங்களுக்கு உங்களோட வேண்டிய பொழுதுபோக்கு சொல்லலாம். இப்ப சிங்களத்துல சொல்லக்கொள்ள ඔයාගේ විනෝදාංශය මොකක්ද? உங்களோட பொழுதுபோக்கு என்ன? මගේ විනෝදාංශය சரி. இப்ப சிலவங்க புத்தகம் வாசித்தல் இருக்கும் இல்லையா? இப்ப நான் பத்திரிகை வாசித்தல் குறவு இல்லையா? எங்களுக்கு இப்ப போன் கையில இருக்க சுட்டி நாங்க பேப்பர் வாங்குறது குறவு. சிலவங்க டிவி பார்ப்பாங்க இல்லையா? டிவி பார்த்துக்கொண்டு போனையும் நோண்டிட்டு டிவியும் போட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டு விஷயமும் போகும். வேறவங்க வானொலி கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க இல்லையா? பாய்ஸ் கூடுதலா விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க, அது மாதிரி செய்வாங்க. சரி, அப்ப நாங்க எங்கட பொழுதுபோக்கு வந்து எங்களுக்கு தேவை இல்லையா? தேவைன்னா ஒரு ஒரு நாங்க இப்போ ஒரே பிஸி லைஃப்ல இருக்கிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு நாங்க ஒரு பொழுதுபோக்கு வந்து செலக்ட் பண்றோம். இல்லாட்டி சேனாவும் சொல்ற மாதிரி வீட்டு வேலையே எங்கட பொழுதுபோக்கு ஆகிட்டு, பொழுதுபோக்குக்கு டைம் இல்லை இல்லையா? அப்ப வீட்டு வேலை செய்யறதும் ஒரு பொழுதுபோக்கு.
சரி, இப்ப நான் உங்களுக்கு சின்ன ஒரு கவிதை சொல்ல போறேன். இந்த பொழுதுபோக்கு விஷயத்தை வச்சு சின்னதா ஒரு கவிதை சொல்ல போறேன் சிங்களத்துல. நீங்க அதை எனக்கு புரிஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லணும். சரி? வினோதாංශ මගේ විනෝදාංශ විනෝදාංශ මගේ විනෝදාංශ ටීවී නැරඹීම සින්දු ඇසීම පොත්පත්තර කියවීම සෙල්ලම් කිරීම ක්‍රිකට් සෙල්ලම් කිරීම ක්‍රිකට් සෙල්ලම් කිරීම විනෝදාංශ මගේ විනෝදාංශ மகே வினோதாංශ. இப்ப நான் படிச்ச பாட்டுல நீங்க கேட்ட வேர்ட்ஸ் எழுதுங்க பாக்க. திரும்பவும் படிக்க போறேன். மேம் எழுதணுமா பிரியா அவளத்தையும்? அவ்வளவு எழுத தேவையில்ல. நான் எதை எது சொல்றேனோ அந்த வேர்ட்ஸ், சிங்கள வேர்ட்ஸ், கேக்குற வேர்ட்ஸ் மட்டும் நீங்க எழுதி கொள்ளணுமா? சரியா? ரெடியா? ஆரி. வினோதாංශ மகே வினோதாංශ மகே வினோதாංශ டிவி නැරඹීම සින්දු ඇසීම පොත්පත්තර කියවීම සෙල්ලම් කිරීම ක්‍රිකට් සෙල්ලම් කිරීම ක්‍රිකට් සෙල්ලම් කිරීම විනෝදාංශ මගේ විනෝදාංශ மகே வினோதாංශ. சாரி, என்னென்ன வேர்ட்ஸ் கேட்டுச்சு? வினோதாංශ සින්දු කියවීම විනරසන පොත සින්දු ක්‍රිකට් පොත්පත්තර සෙල්ලම් කිරීම සෙල්ලම් කරන සින්දු ඇසීම් ක්‍රිකට් සෙල්ලම් කරන ක්‍රිකට් සෙල්ලම් කියවීම පොත්පත්තර කියවීම සින්දු ඇසීම ටීවී நரசிம்ம. சரி, இப்ப பாருங்க, இதுல இன்னொரு சாங் இருக்கு. அத கேளுங்க. அதுல அர்த்தம் உங்களுக்கு ஒட்டோவா விளங்கும். ஓகே? பொழுதுபோக்கு என்ற பொழுதுபோக்கு என்ற பொழுதுபோக்கு டிவி பார்த்து வானொலி கேட்ட புத்தகம் வாசித்தல் பத்திரிகை வாசித்தல் விளையாடுதல் கிரிக்கெட் விளையாடுதல் பொழுதுபோக்கு என்ற பொழுதுபோக்கு வினோதாංශ மகே வினோதாංශ டிவி නැරඹීම சிந்து ඇසීම පොත්පත්තර කියවීම සෙල්ලම් කිරීම ක්‍රිකට් සෙල්ලම් කිරීම විනෝදාංශ මගේ வினோதாංශ. விளங்கிச்சா என்ன சொல்றாங்க? வினோதாංශ மகே வினோதாංශ பொழுதுபோக்கு என்ற பொழுதுபோக்கு டிவி නැරඹීම
டிவி நிரம்பி இப்ப நான் உங்களுக்கு இதெல்லாம் அடிச்சு தருவேன், யாரும் எழுத தேவையில்ல. டிவி நிரம்பியும டிவி பார்த்தல். சரி, வானொலி கேட்டல். வானொலினா அதுல என்ன சாங்ஸ் தான் கேட்க போறோம் இல்லையா? அது சொல்லி அதுக்கு சிந்துன்னு போட்டிக்கிறோம். சிந்து அசீம பாடல் கேட்டல். சரி, சிந்து அசீம சாங்ஸ் கேட்கிறது. அப்புறம் பத்தர கிவீம் புத்தகமும் பத்திரிகையும் பத்திரிகையும் வாசித்தல். புத்தகம் வாசித்தல், பத்திரிகை வாசித்தல். அதுக்கு பிறகு விளையாடுதல், செல்லம் கிரீம கிரிக்கெட். செல்லம் கிரீம விளையாடுதல் கிரிக்கெட், விளையாடுதல் செல்லம் கிரீம கிரிக்கெட், செல்லம் கிரீம. லாஸ்டா வினோதாංශ மகே வினோதாංශ பொழுதுபோக்கு என்ற பொழுதுபோக்கு. சரி, அதுல பாருங்க, டிவி பார்த்தல், வானொலி கேட்டல், புத்தகம் வாசித்தல், பத்திரிகை வாசித்தல், விளையாடுதல். 5 பொழுதுபோக்குகள் சொல்றாங்க. டிவி நிரம்பீம, சிந்து அசீம, කියවීම, පත්තර කියවීම, செல்லாம் கிரிக்கெட் செல்லாம் கிரீம. செல்லாம் கிரீமுக்கு எங்களுக்கு வேண்டியது போடலாம். கிரிக்கெட் செல்லாம் கிரீம, கேரம் செல்லாம் கிரீம, செஸ் எல்லாம் கிரீம, நெட்பால் செல்லாம் கிரீம, எல்ஏஸ் எல்லாம் கிரீம, வேண்டியது போடலாம். சரி, அங்கே நீங்க 5 பொழுதுபோக்குகள் 5 வினோதாංශ படிச்சிட்டீங்க. சரியா? இப்ப உங்களுக்கு உங்களோட வினோதாංශத்துக்கு அதை நாங்க சிங்களத்துல படிப்போம். நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்த கவிதைய அடிச்சு தாரேன் பாருங்க. சரி, டிவி நிரம்பீம். டிவி பார்த்த, சிந்து அசீம். வானா வச்சிட்டு வானொலி கேட்ட, පත්තර කියවීම. புத்தகம் வாசித்தல். பத்திரிகை வாசித்தல். விளையாடுதல். செல்லம் கிரீம. மிஸ் ஓ சிந்துனா பாடல் தானே? சிந்துனா பாடல் தானே? ஓ கிரிக்கெட். வானொலியில இருந்து விளையாடுதல் கிரிக்கெட் விளையாடுதல். செல்லம் கிரீம விளையாடுதல். சரியா? கிரிக்கெட் போட்டா நீங்க கிரிக்கெட்டே தான் எல்லாம் சொல்லுங்க, அதனால கிரிக்கெட் ஓட மாட்டேன். ஓகே, இப்ப பாருங்க, டிவி நிரம்பீம். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க புள்ளைகள். உங்களுக்கு இது நாளில் ஒரு பொழுதுபோக்கையும் உங்களோட பொழுதுபோக்குக்கு எடுக்கலாம். இப்ப நான் படிச்சதுல வந்து வினோதாංශன்னு சொல்லி படிச்சு, அது வந்து ப்ளூரல் அப்படின்னா பன்மை. எத்தனையோ அதுல எத்தனையோ விஷயம், எத்தனையோ பொழுதுபோக்குகள் இருக்கிறது சொல்லி வினோதாංශன்னு சொன்னேன். அப்போ ஒரு வினோதாංශ ஒரு பொழுதுபோக்கு சொல்றேன்னா வினோதாංශன்னு சொல்லுவோம்.
சரி, இதுக்கு வேற உங்களுக்கு வேற தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பொழுதுபோக்குகள் சொல்லுங்க பாக்க. உங்களோட உங்களோட ஃபேவரிட் இருக்கும் தானே, வேற என்ன? டான்ஸ் டான்சிங். நெட்டும் நெட்டியும். வேற மரங்களுக்கு தண்ணி ஊத்துறது மிஸ். பூக்காட்டுக்கு தண்ணி ஊத்துறதா? அதுக்கு விட சொல்லுவோம் நாங்க பூ வளர்த்தல். ம்? பூ வளர்க்க போயிட்டு தானே இல்லையா நாங்க தண்ணி ஊத்துறோம். மல்வகாவ். யாரும் வீட்டு தோட்டம் செய்யற இல்லையா? சேவ் மிஸ். கெவத்து அகாவன்னு சொல்லுவோம். Drawing. சித்ரந்தீம். சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதும் ஒரு பொழுதுபோக்கு தானே இல்லையா? நாங்க யூடியூப்ல விதவிதமா சாப்பாடு பார்த்து செஞ்சு வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுப்போம். அது ஒரு சின்னவங்களுக்கு பொழுதுபோக்கு இல்லையா? அந்த சாப்பாடு எப்படி வருதுன்றது முக்கியம் இல்ல, ஆனா நாங்க யூடியூப்ல பார்த்து புது டிஷ்கள் கண்டுபிடிச்சு செஞ்சு கொடுப்போம் இல்லையா? அதுக்கு சொல்லுவோம் இவிம குக்கிங். போன் பாக்குறதுக்கு என்ன மிஸ் சொல்றேன்? போன் பாக்குறது. அதுல போடலாம். இப்படி இப்ப நீங்க FB பாக்குறண்டா இல்லாட்டி யூடியூப் பாக்குறண்டா அதுல மென்ஷன் படுத்திட்டு பெலி மட்டும் போடலாம். FB யூடியூப் பெலிமண்டா பார்த்து. Teacher collecting stamps varum thane. Yes. මුද්දර එකතු කිරීම. வேற தைக்கிற வருமா? விளங்கல. தைக்கிற ஸ்டிச் பண்ற. மெசீம் தைத்தல். இன்னொரு ஞாபகம் வச்சு மறந்துட்டு. சினவங்க நல்ல அழகா அந்த கை வேலை செய்வாங்க. அதுக்கு என்ன சொல்ற தமிழ்ல? அக்கம். நிர்மாண கைப்பணி. கை ஹேண்ட் ஒர்க்ஸ் இல்லையா? எஸ் மேம், ஓ ஒவ்வொருத்தவங்க கதை எழுதுவாங்க. கதை எழுதுவாங்க. எஸ், கதையா காரணமாம் இல்லையா? வேற கதையில எழுதுவாங்க செய்யவங்க. ஓகே, அதுக்கு போடலாம். எங்களுக்கு நாவல்ஸ் எழுதுறவங்களும் இருப்பாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி கதை எழுதுறவங்களும் இருப்பாங்க. நாங்க போடுவோம் கதா நிர்மாணி. நாவல்ஸ் வாசிப்பாங்க செய்யவங்க இல்லையா? ஆசையோட. நவ கதா கியவி.
பாய்ஸுக்கு ஒரு பொழுதுபோக்கும் இல்லையா? ஸ்பெஷலான பொழுதுபோக்கு சொல்றாங்கல்ல, என்னது? சைக்கிள் சைக்கிளிங். விஷயம் இருக்குது. தூங்குறது தூங்குறது வெரி குட். நானும் விருப்பமான விஷயமான டைம் இருக்கு. ஓகே, நிதாகனி இல்லையா? பொக்கிஷமான டைம், அது டைம் பார்த்து பார்த்து தூங்க வந்திருக்கு இப்ப. ஓகே, நிதாகனி தூங்குதல். மேம் பாய்ஸ்க்கு அதிகமா பைசிக்கல் பதியும். ஓ ஓ, என்னது? எனி டைம் பாய்ஸ்க்கு அதிகமா டிராவல் பண்றது பிடிக்கும். டிராவல் பண்றது, எஸ், அது போடுவோம். பைசிக்கல் பதியும். டிராவலிங் போடுவோம் இல்லையா? என்ன வந்து சஞ்சாரே. மிஸ் 14க்கு எழுத்தாளர்னு வரும். 14க்கு எழுத்தாளர்னு வரும் மிஸ். இல்ல இல்ல, எழுத்தாளர் இல்ல அது. இது வந்து பொழுதுபோக்கு, அது வந்து ஒரு போஸ்டிங். கதா நிர்மாணிண்டா கதையில் உருவாக்குறாக்கள். இப்ப எப்படி சொல்லலாம், நாங்க ஒரு கிளாஸுக்கு ஜாயின் ஆகினோம், சிங்கள கிளாஸ்ல இப்படி ஒரு பாடம் ஒன்று படிச்சோம், அதுல டீச் பண்ண டீச்சர்ட பேர் இந்த பேர், இத்தனை பேர் இருந்தோம், இந்த விதமா கேள்வி கேட்டோம். அதுதான் கதை நிர்மாணி. அது ஒரு பொழுதுபோக்கு. அந்த கதையை யாரு உருவாக்குறதுன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை, அது ஒரு பொழுதுபோக்கு இல்லை எங்களுக்கு. யார் அதை செய்யறன்றத அது அங்கனைக்கு அதால இல்லை இல்லையா? அப்ப கதா நிர்மாணேண்டா என்ன, கதைகள் கிரியேட் பண்ற ஆக்கள். அதுக்கு சொல்லுங்க தமிழ்ல நல்ல வேர்டு உண்டு. கதைகள்னா இருக்கு, ஒரு கதைகள் இருக்கு, நாவல் சைடுக்கும் இருக்கு, சின்ன சின்ன அந்த கதைகள் செய்யறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஸ்டோரி கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க. மிஸ் சஞ்சாரே டிராவல். உங்களுக்கு போஸ்டிங் எல்லாம் நான் சொல்லி தருவேனா? நீங்க சினத்துக்கு ஜாப்ல இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, ஜாப்புக்கு போறதுக்கு இருப்பீங்க இல்லையா? அப்ப அதுல நீங்க எந்த போஸ்டிங் உள்ளவங்க எப்படி எப்படி அந்த ஒரு ஆபீஸ் எடுத்த முடியும் சொன்னா யார் அதுல டாப்ல இருக்கிறவங்க, அப்புறம் செகண்ட் யாரு, தேர்ட், ஃபோர்த், அப்படி அப்படி ஜூனியர் சீனியர் ஆபீசர்ஸ் டு ஜூனியர் ஆபீசர்ஸ் வரைக்கானே உங்களுக்கு சொல்லி தரும். அப்ப நீங்க ஒரு ஆபீஸ்க்கு போனா எப்படி அத அவங்களோட நீங்க எப்படி பேசுவீங்க இல்லையா? அது வரும். அப்ப அந்த போஸ்டிங்கோட தான் அந்த விஷயம் எல்லாம் வரும், லேக்குக்கையாவும் வரும் அதுக்கு. சரியா? சரி, அப்ப போதும் தானே எங்களுக்கு பொழுதுபோக்கு. இப்ப உங்களுக்கு விருப்பமான பொழுதுபோக்கோட போட்டுக்கொள்ளணுமா? இப்ப சுய விவரத்துக்கு அதையும் போட போறேன். මගේ විනෝදාංශය. சரி, இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தந்த அந்த கவிதையை யாரு சொல்ற? டீச்சர் போட்டோகிராஃபிங்க்கு சிங்களத்துல எப்படி சொல்ற? ඡායා රූපකරණය. அது ஒரு நல்ல ஒரு ඡායා රූපකරණය.
photography. ඡායාරූපකරණය නේද? பெயிண்டிங்கும் சொல்லிட்டேன் தானே? பெயிண்டிங் சொன்னமா? இல்ல 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 மிஸ் பெயிண்டிங். டீச்சர் ஜேர்னலிங்க்கு சிங்களத்துல எப்படி சொல்ற? ஜேர்னலிங் ஜர்னலிஸ்ட் மாத்தியவேதியா? இந்த பக்கம். පින්තාරුකරණය painting. පින්තාරුකරණය. ජනමාධ්‍යකරණය தான் நினைக்கிறேன். சரி. டீச்சர் ஹாபிக்கு கிராஃப்டும் வரும் தானே? ஓ கிராஃப்டும் பண்ணலாம். அதுதான் அந்த அர்த்தம் நிர்மாண தந்தம் ஹேண்ட் ஒர்க்ஸ். ඡායාරූපකරණය photography, පින්තාරුකරණය painting, ජනමාධ්‍යකරණය journalist. journalism. சரி. இப்போ நீங்க என்ன செய்யணும்டா? வகை வினோதாංශிக்கு உங்களுக்கு சூட்டபிளான ஒரு விஷயத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். சரி சரி. இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. சரி லாஸ்டா அதுதான் போறேன். பெட் வளர்க்கிறது அது ஒரு பொழுதுபோக்கு. அத வேறையா ஒரு சப்ஜெக்டா எடுத்து செய்ய போறேன்னா சரி. பெட்டுக்கு நாங்க சொல்லுவோம் சுரத்தல் சத்துன். பெட்டுக்கு சொல்லுவோம் சுரத்தல் சத்துன். அப்ப செல்ல பிராணி வளர்க்கிறது சொல்லுவோம் சுரத்தல் சத்துன் ඇති කිරීම. வந்து எங்கட சுரத்தால் சத்தா. செல்லப்பிராணி யார்? எங்கட செல்ல பிராணிகள் சொல்லுங்க பாக்க. கேட், பூஷா இரவா 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 பாவா டீச்சர் கோட், பல்லா எலுவா. எலுவா டாக். டாக் இங்கிலீஷ்ல பல்லா பல்லா. வேற மைனா
வளர்க்கறது வருது. புறாக்கு பரவியா பரவியா பெட்டியா ஆசையா இல்லையா? ஊஸ்பேட்டியா பலு பெட்டியா? நாய்க்குட்டி பலு ஊஸ்பேட்டியா எலு பெட்டியா? எலு பெட்டியா யாரு? ஆட்டுக்குட்டியா ஆட்டுக்குட்டி. don't ஹா பெட்டியா? முயல் குட்டி. முயல் குட்டி மூவா யாரு? மான் மூவ பெட்டியா? மான் குட்டி. எங்களுக்கு சொல்லலாம். மகே ஒயாகே சுரத்தால் சத்தா கவுது. இப்ப யாருன்னு கேட்கக்குள்ள கவுதுன்னு கேட்போமா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், ஹென்னுக்கு என்ன சொல்லுவாங்க? மறந்துட்டோம் இல்லையா? குக்குல வந்து சேவல், கிக்கிலி கிக்கிலி. ஆனா குக்குல் மஸ்தான் கடையில் இருக்கு இல்லையா? அவங்களத்தான் சாப்பிடுறோம். சரி, எப்படியும் குக்குல் மாஸ்ன்னு சொல்லி கிக்கிலிட மாஸ்தான் தாரு எங்களுக்கு இல்லையா? இல்லையா பிள்ளைகள்? சேவல் இறைச்சி இல்ல தானே? எறும்புக்கு என்ன சொல்லும்? அப்ப நீங்க வாக்க குக்குல் பெட்டியா, கோழி குஞ்சு ஆசையா இருக்கும் தானே? கீச்சு கீச்சுன்னு இருக்குமா? டீச்சர் மாலுவா? மிஸ் மாலுவா. எறும்புக்கு விளங்கல. எறும்புக்கு எறும்பு கூம்பியா? கூம்பியா யாரு வளர்க்கிற? சரி, வளர்க்கலாடி பரவாயில்ல, நான் தாரேனா. மாலுவாக்கு நாங்க சும்மா மாலுவான்னு போடுறோம்ல, விசித்துரு மாலு. விசித்துரு மாலுண்டா ஃபிஷ் டேங்க்ல வளர்ப்போம் அது. குக்குல் பெட்டியா, கூம்பியா, விசித்துரு மாலுவா? உங்களுக்கு வேறையா மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வேறையா நாங்க சொல்லித்தரோம். இது அந்த செல்ல பிராணிக்கு வளர்க்கறத மட்டும்தான் இதுக்கு நாங்க எடுத்திருக்கிறோம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, ஒயாகே சுரத்தால் சத்தா கவுத உங்களோட செல்ல பிராணி யார்? மகே சுரத்தால் சத்தா. மகே சுரத்தால் சத்தா பூசா. மகே சுரத்தால் சத்தா ஹாவா. மகே சுரத்தால் சத்தா மைனா. மகே சுரத்தால் சத்தா கிரவா. முயலுக்கு என்ன? முயல் ஹாவா. பாவா. பாருங்க, பூசா பூனை, கிரவா கிளி, ஹாவா முயல், எலுவா ஆடு, வல்லா நாய், மைனா மைனா, பரவியா புறா, பூஸ்பெட்டியா பூனைக்குட்டி, வலுப்பெட்டியா நாய்க்குட்டி, எலுப்பெட்டியா ஆட்டுக்குட்டி, ஹாப்பெட்டியா முசல் குட்டி, முயல் குட்டி, முவா மான், முவப்பெட்டியா மான் குட்டி, கிக்கிலி கோழி, குக்குலா சேவல், குக்குல் பெட்டியா கோழி குஞ்சு, கூம்பியா எறும்பு, விசித்துரு மாலுவா இவங்க முன் 2 கால் நகத்தை வெட்டி விடுங்க. ஏம்பலாங்க
என்ன பாவம் வீட்டுல வளர்க்குற பூனைக்கு நான் வெட்டிட்டாம வளர்ப்பாங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க புள்ளைகள். மயிலுக்கு என்ன சொல்லுவோம்? மொனரா. மொனரா. சில ஏரியாஸ்ல மொனரா இருக்குது இல்லையா, எல்லா இடத்துலயும் இருக்கும். மிஸ் குயிலுக்கு என்ன சொல்லுவாங்க? குயிலுக்கு குஹா. சரி, இப்ப உங்களை பத்தி 14 விஷயம் உங்களுக்கு சொல்ல தெரியும் இல்லையா? இன்னைக்கு படிச்சு கொடுத்ததோட 14 விஷயம் சொல்ல தெரியும். சரி, அப்ப நாங்க ஏதாவது உங்களுக்கு இந்த இன்னைக்கு செஞ்ச பாடத்துல எதுவும் கேட்கறதா கேளுங்க புள்ளி. ஏதாவது டவுட்கள் இருந்தா, சரி இன்றைக்கு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருந்தா ஏதாவது டவுட்கள் இருக்கும் கேளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ஸ்ல ஒழுங்கா வராம இல்லையா, கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் சில இடத்துக்கு. அதனால என்ன சரி, இந்த பாடத்துல எதுவும் கெட்டல் இருந்தா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். சரி, யாருக்கும் ஒரு கெட்டலும் இல்லை போதும் இல்லையா? சரி, அப்ப இன்னைக்கு உங்களோட ஃப்ரீ கிளாஸ் முடியுது. நான் சொன்ன போல நீங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து பேமெண்ட் கிளாஸ்க்கு தான் வரணும். ஏற்கனவே பேமெண்ட் பண்ணின பிள்ளைகள் இதுல இருக்கிறீங்க. ஸோ அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு கிளாஸ் 3 ஹவர் நடக்கும். சனி ஞாயிறு 8 மணில இருந்து 11 மணி வரைக்காட்டியும் 3 ஹவர் நடக்கும். உங்களோட கிளாஸ் எண்ட் ஆகும் அக்டோபர் மாசம் தான் எண்ட் ஆகும். அக்டோபர் லாஸ்ட் வீக் எத்தனை மாதிரி மணில இருந்து மிஸ்? 8ல இருந்து 11 வரைக்காட்டி. சரியா? அப்போ உங்களுக்கு இப்ப ஃப்ரீ கிளாஸ் மாதிரி இல்ல, இப்ப அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு குரூப்ல ஒர்க் கொடுப்பேன், பிரேக் அவுட் ரூம் போடுவேன். அப்போ உங்களுக்கு அந்த ஒர்க் எல்லாம் தருவேன். இதே போல இப்ப ஃப்ரீ கிளாஸ் தான் இந்த செஷன் ஒரே வேவ்ல போனிச்சு. அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் எழுத்துக்கள் எல்லாம் இப்ப நாங்க எழுதவனும். அப்ப நாங்க குரூப் வைஸ் பிரிச்சு கொண்டு கிளாஸ் அழகா கொண்டு போற ஐடியா இருக்குது. இன்றைக்கு ஜாயின் ஆகின புள்ளைகள் பேமெண்ட் பண்ணாங்க, ஃப்ரீ கிளாஸ்ல இருந்த புள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணேலும் கிளாஸுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அட்மின்ல கேளுங்க. உங்களுக்கு சிங்களத்தை நல்லா படிச்சுட்டு இந்த கேம்பஸ் மூலமா உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு சர்டிபிகேட்டோட உங்களோட முன்னுக்கு பயணத்தை கொண்டு போவே. சரி, அப்ப இன்றைக்கு கிளாஸ்ல எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொண்டு வேணும். இப்போ நாங்கள் ஒரு மாதம் படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள் எல்லாரும் எல்லாம் வச்சு 2 வார்த்தைகள் இல்லாமல் எனக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் ஒன்று தரணும். நீங்கள் ஹோல் கிளாஸ்லையும் இது வரக்காட்டியும் படித்த எல்லா விஷயத்துலையும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பாடத்தை இது பண்ணினீங்க என்ற விஷயத்த ஒரு ஃபீட்பேக்கில் தரணும். ஓகேவா? யாருக்கா? யாரு பேசுற? ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த புள்ளியோட பேசுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு மிஸ் நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்பர்ஸ் இந்த மாசைய அதெல்லாம் நல்லா ஃபுல்லா விளங்கிச்சு.
கிளியரா இருந்துச்சு பாடம். ஜஸாக்கில்லா ஹைர். ஓகே. சரி, இன்னொரு விஷயம், எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த வரக்காட்டும் இருந்த புள்ளி உண்டு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி நாங்க தொடங்கினோம், எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இந்த சிஸ்டம் எப்படின்றத எனக்கு தெளிவான ஒரு ஃபீட்பேக் கொண்டு ரெக்வெஸ்ட் பண்றேன். யார் எனக்கு அதை செய்யுது? சொல்றேன். மிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது மிஸ். ஆனா ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லி தந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எங்களை பத்தி இப்ப நாங்க ஒரு நல்ல இது ஒண்ணு சொல்றோம்னு சொன்னா நீங்க சொல்லி தந்ததை வச்சு நாங்க இப்ப கிளியரா சொல்றோம் மிஸ். ஒருத்தர்ட்ட எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் வந்துக்குது மிஸ். சரி, ஓகே. இன்னும் யாருக்கு சரி சான்ஸ் உண்டு? மேம், நான் வந்து வெளியில இடத்துக்கு போனா பேசுறது ரொம்பவே தடுமாறும். ஒருத்தவங்க பேசுறது கூட சொல்ல தெரியாம, ஒருத்தவங்க வயசு கேட்ட சொல்ல தெரியாம ரொம்பவே தடுமாறி இருந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்கும்போது நிறைய அனுபவம் தெரிஞ்சிருச்சு. எப்படி பேசணும், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எப்படி கதைக்கணும் அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ மேம். ஓகே, இன்னைக்கு புதுசா கலந்து கொண்ட புள்ளை ஒன்று கதைப்போம். ஷஹீமா பேச போறீங்களா? ஓகே, வருண், சதுர்ஷனி. குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இந்த ஃப்ரீ கோர்சஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு சொந்தமா ஒரு நம்பர்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் எங்களுக்கு சொல்ல தெரியாம இருந்துச்சு. இந்த கோர்சஸ் மூலமா எங்களுக்கு இப்ப மற்றவங்களுக்கு வந்து நாங்க எங்களை பத்தி சொல்றதுக்கான நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சரி. இப்போ உங்களோட எஜுகேஷன், உங்களோட முன்னுக்கு உங்களோட ஜாப் லைஃப், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் எல்லாருக்குமே இந்த கோர்ஸால் ஒரு பிரயோசனமான ஒரு சர்டிஃபிகேட் அமையட்டும்னு நானும் எல்லாத்துக்கும் பிளெஸ் பண்ணுறேன். ஸோ என்னையோட கண்டினியூவாக வாங்க, கோர்ஸை முடிங்க. இந்த ரிக்வெஸ்டோட நான் கிளாஸ் முடிக்கிறேன். அப்போ நாங்கள் அடுத்த சாட்டர்டே எல்லாரும் சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கம், ஆய்போவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். தேங்க்யூ மிஸ். Thank you, miss.